2026 தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல, கிட்டத்தட்ட ஒரு 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தமிழகத்தின் முதல் முறையாக 2016 அம்மா அவர்கள் தனித்து நின்றார்கள். ஆளும் கட்சி, மிகப்பெரிய பலம், முதலமைச்சராக இருந்த செல்வாக்கு. ஆனால் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக பிரச்சாரத்தை மக்கள் துணையுடன், பெண்கள் துணையுடன், இளைஞர்கள் துணையுடன் 41 கட்சிகளை எதிர்த்து நின்று அண்ணா கூறினார், 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா கூறினார், எந்த குறுக்கீடும் அனுமதிக்க முடியாது. பதில் உரைக்கு பிறகு மணி 4:18 ஆயிடுச்சு. முடிந்த பிறகு என்ன வேணா பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர்கள் கூர்ந்து பேச அனுமதியுங்கள். எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார், நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா? காலம் சரியுமா? போதுமான பலம் இருக்கிறதா? நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான் அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில் நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது, இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள்
ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல் அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணையுடன் எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். 1 ரூபாய் காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்றிலும் சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க, ஓட்டுக்கு வருவாருங்க. அவர் முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும்னா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மள உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க, இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆடி அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. அது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது
முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே, நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மறுபடியும் என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இது இப்போ வேண்டாம், எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் உரை தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க, இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதி பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு, 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில், அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு தான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட்பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்று என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயரா இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இல்லை இந்த அவையில். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள். முதலில் ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் SDAT மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமாக இருக்கட்டும்,
வேளச்சேரியில் ஸ்விம்மிங் கிரவுண்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டில் அப்போ தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸில். அப்போ நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் ஒலிம்பிக்குக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். அப்போ விவசாயிகளாக இருக்கக்கூடிய, மீனவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச்சு தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச் அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் ஐஏஎஸ்ஐ நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பார்க்கறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRWன்னு ஒன்று உருவாக்குறோம். அந்த TRW இந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 15, 16, 22 ஹாஸ்டல் தான் இருக்கும். 38 மாவட்டங்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வருஷத்திலேயே. ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் உருவாக்க வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் முழு ஒத்துழைப்பும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கின பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய பணி 8 வயசுல இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வளர்ந்த மாணவனால சொல்றேன், காலையில 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்க கிரவுண்ட்ல இருக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கே ஸ்கூல் போகணும். அப்படி 9:30 மணிக்கே ஸ்கூல் போனோடனே தூக்கம் மட்டும்தான் வரும். அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்காக உருவாக்கப்படணும். இது மற்ற மாநிலங்கள் இருக்கு. அமெரிக்காலயோ சிங்கப்பூர்லயோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்ப ஒரு நல்லா படிக்கிற மாணவன் போய் 3 மணி நேரம் ஓட வச்சு திருப்பி ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மயக்கம் தான் வரும். அப்ப நம்மளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து போன பிறகு அடுத்த காலேஜ் போகும்போது இங்க ஒலிம்பிக் அகாடமிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கிடையாது. நம்ம திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பணம் கொடுத்திருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் 36 கேம் ஒலிம்பிக்ஸ்ல 36ல இருந்து கிட்டத்தட்ட அதிகமான கேம்ஸ் இருக்கும். நம்ம 36ல இருந்து 40 கேம் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 36ல இருந்து 40 கேம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக் சென்டர்ஸ் கிடையாது. குஜராத் போனேன், டெல்லி போனேன், அங்க பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 கேம் ஒரே இடத்துல ஹாஸ்டல், ஒரே இடத்துல ஏசி அகாமடேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும். மாண்புமிகு மையநாதன் சார் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதே நான் நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கேன். நான் ரூம் நம்பர் 50, 51க்கு நான் போன வாரம் போனேன். என்னுடைய ரூம், நான் தங்கி இருந்த ரூம், அதே ஃபேன், அதே இரும்பு கட்டல், அதே டாய்லெட். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் போயிட்டு வந்தேன், அதே ரூம் தான். இது யார் மீது தவறு கிடையாது. என்ன செய்யணும் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அப்ப
நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆசலை அடுத்த உலக தரத்துக்கு உயர்த்தணும். குஜராத்தோ டெல்லி போகும்பொழுது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் அந்த ரூம். அப்ப டெக்னாலஜி இருக்கும், அந்த ஸ்டேடியமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். என்னுடைய அறிவிப்புல இருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ் அகாடமியை உருவாக்கின பிறகு அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சென்டர்ஸை உருவாக்கணும். இங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்று சொல்லுவோம், வெற்றி பிறகு மெடல் கொடுக்கும் பொழுது காசு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வயசுல இருந்தே அவங்களுடைய அனைத்து வழிகளிலும் இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மீனவன், நான் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாம தான் வளர்ந்தேன், எனக்கான அந்த வழி தெரியும். விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனா 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனோம். திருச்சியில படிக்கும் போது காலையில பழைய சோறு வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்கோம். சோ இந்த வழிகள் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கு. இன்னும் ஒலிம்பிக் பிளேயர் போகும்போது ஷூ வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதையெல்லாம் தொலை தெரிய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபென்சிங்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யூரோப்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க இருக்க கோச்சஸ் ஃபாரின்ல போய் இன்னும் படிக்கல, அதுக்கான கல்வி இங்க இல்ல, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் இல்ல. அப்ப ஒலிம்பிக் மெடல் எப்படி எடுக்க முடியும்? சோ ஒடிசால நம்மளுடைய மதுரையில் இருந்த பாண்டியன் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கொள்கையை உருவாக்குனார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. எந்த விதமான வித்தின் 3 வருஷத்துல உருவாக்குனாங்க. அதனாலதான் ஹாக்கி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 வந்துச்சு. ஹாக்கி வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசா தான் 6 வருஷம் இருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹாக்கி டீமுக்கு. 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் இருந்து வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இங்கேயும் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்துல, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு வீரர்கள் எல்லா விதத்திலையும் உடல்லையும் சரி மன அளவிலும் சரி வலிமையானவங்களா இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் அகாடமிய நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியும் உருவாக்கினா நம்மளால் நம்பர் 1 ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க முடியும். ஒரு மீனவருடைய மாணவனும் மாணவியும் 3 வயசுல அவங்க அப்பா தூக்கி கடல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நமக்கான ஸ்விம்மிங் அகாடமி தஞ்சாவூர், தூத்துக்குடியில் இல்ல, நாகப்பட்டினத்திலும் இல்ல, வேற ஊர்ல இருக்கு. அப்ப எங்க இயற்கையாக ஒரு விளையாட்டு வீரன் வீராங்கனை உருவாக்க முடியும்னா இயற்கையாவே ஒவ்வொரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திட்டங்கள் என்னுடைய அறிவிப்புல இருக்கும். என்னென்ன அறிவிப்பு இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதல்ல உறுதியாக இன்னையிலிருந்து 10 வருஷம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்க்கான கடமை உருவாக்கணும். முக்கியமா ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மாண்புமிகு கல்வி கலைஞர் சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்காந்துருக்கோம், காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணில இருந்து 4 மணி 5 மணி உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும் போது நமக்கான வழி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லையும் சிங்கப்பூர்லையும் அமெரிக்காலையும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் ஓடுனா 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல. அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் ஒரு உடல் எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும்.
தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸை போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள். நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம். ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம். கூடிய சீக்கிரத்துல IAS IPS MLAக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லியிருக்கார். நம்மளாம் அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றிணையணும். இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணையணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு. அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் MLAக்களுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டிகளும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்க வேண்டும். என்னுடைய அறிவிப்புகள் ஸ்போர்ட்ஸ் அறிவிப்புகளை உங்கள் அனுமதியுடன் தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க SDT திறன் கண்டறிதல் பிரிவு SDT டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்டும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி AC அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படுங்கிறத பதிவு பண்றோம். அப்புறம் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்க இமிடியேட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட் போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஹேண்ட் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வில்லிவாக்க தொகுதியுடைய பெண்கள், இளைஞர்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிவாக்கம் மக்கள்னா நான் இங்க நிக்கவே முடியாது. உங்களுடைய தொகுதி, நீங்க நின்ன தொகுதி. சோ வில்லிவாக்கம் மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்ன ஆமா பெரம்பூர் நம்ம தொகுதி தானே. 9
சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் ஹை ரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் உருவாக்கப்படும். அதாவது சைனாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளோரில் எல்லா இண்டோர் கேமையும் கொண்டு வந்துருவாங்க. அது பாஸ்கெட் பால் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும். அந்த மாதிரி ஸ்டேடியம் வந்து முன்னாடி G+3 G+4 தான் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடியில் ஒரு பெரிய சென்டர்ஸ் உருவாக்க போறதுங்க அதோட பதிவு நேரு ஸ்டேடியத்தில். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒலிம்பிக் இல்லம் SDAT ஒலிம்பிக் இல்லம் சென்னையில் அமைக்கப்படும். சேம் நேரு ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சரியான ஆஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு பிளான் பண்றதுக்கான ஆஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆஃபீஸை தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்காக உருவாக்கப்படும். மாநில விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம், நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை, பாலியல் தொல்லை தடுப்பு, வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு சூழலை உறுதி செய்ய தமிழ்நாடு விளையாட்டு சட்டம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படும். இத தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி நான், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் நான், தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நான். ஸ்போர்ட்ஸை வந்து மாநில அரசு கீழே இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டையும் ஒவ்வொரு சங்கம் தான் வந்து நிர்வகிக்குது. ஆனால் இந்த விளையாட்டு சங்கங்களுடைய பிரச்சனையினால நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இது பேட்மிண்டன்லேயே கிட்டத்தட்ட 10 வருஷம் எலெக்ஷன் நடந்தாமல் இருந்துச்சு. அந்த அன்புமணி எனக்கு தெரியும். அப்படி ஒரு எலெக்ஷனோ இல்லை கோர்ட்லேயே அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே அந்த அசோசியேஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவோம். நம்மளே மேட்ச் எடுத்து நடத்துவோம். கோர்ட்ல அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். தேசிய அளவிலான அனைத்து விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான பயண கட்டணம் மற்றும் பிளேயிங் கிட் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழங்கப்படும். இது முக்கியமான அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது கிட்டத்தட்ட 36 அசோசியேஷன்ல இருந்து பாஸ்கெட் பால், வாலிபால், அத்லெட்ஸ் சொல்லிட்டு விளையாடுறதுக்கு சவுத் இந்தியாவை தாண்டி அதிகமாக பஞ்சாப் போவாங்க, டெல்லி போவாங்க, உத்தரகாண்ட் போகும்போது ட்ரெயின்ல போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 எந்த வயசு கேட்டீங்களும் தமிழ்நாடு கிட்டுன்னு போட்டுட்டாலே அது SDAT தமிழக அரசு அவங்களை வந்து பாதுகாக்கும். அவங்களுக்கான அனைத்து ஃபிளைட் டிக்கெட்ஸும் SDAT புக் பண்ணும், தமிழ்நாடு அரசே புக் பண்ணும். ஃபிளைட்ல பிளேயர்ஸ் போயிட்டு வரதுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதற்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதற்காக கூடுதலாக 10 வெளிநாட்டு பயிற்சிகளும் 10 நிபுணத்துவ பயிற்சிகளும் நியமிக்கப்படுவார். ஃபாரின் கோச்சஸ் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள், மாநில விளையாட்டு சங்கங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் கட்டணமின்றி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும். முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் எந்த அசோசியேஷன் நேஷனல்ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட 10 நாள் மேட்ச் நடத்தினா 30 லட்ச ரூபா நாங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அசோசியேஷன். இப்போ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் நடத்தினா எல்லாமே ஃப்ரீங்கிறத நாங்கள் வந்து இங்கே பதிவு பண்ணுறோம், விளையாட்டை வந்து மேம்படுத்துவதற்காக. எலைட் மற்றும் MIMS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நிதியுதவி வழங்கப்படும். CDS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை 200 இருந்து 300 உயர்த்தப்படும். மேலும் MIMS மற்றும் CDS திட்டங்களின் கீழ் தற்போது வழங்கப்பட்ட ஒரு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உலக அளவிற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ரூபாய் 42 கோடி செலவில் நடத்தப்படும். மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும். பெண்களுக்கான தனி டோர்னமெண்டை நம்ம நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும். ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் ரூபாய் 3 கோடியிலிருந்து 5 கோடியாகவும், வெள்ளி பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் 2 கோடியிலிருந்து 3 கோடியாகும், வெண்கல பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடியாகும் உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய, பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்படும்.
ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு நிதி உதவி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் பாரா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் முறையாக 7 லட்சம் சிறப்பு நிதி வழங்கப்படும். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் புதிய செயற்கை இலை தடகள ஓடுகள பாதை அமைக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள செயற்கை இலை தடகள ஓடுதள பாதைகள் தலா 9 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டரங்கள் தலா 14 கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருப்பத்தூர், திருவாரூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மற்றும் விளையாட்டு வளாகங்களில் புதிய நீச்சல் குளங்கள் தலா 7.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும், இளைஞர்களிடையே ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங் அமைக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு உபகரணம் வங்கி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பேங்க் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கடைசி, சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 25 இன்னொரு 3 தான். ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா பெயரில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜே உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ஆடுகள வசதிகள் மறுசீரமைக்கப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளிலும் தங்கி பயிலும் பள்ளி மாணவ மாணவியருக்கு அன்றாட விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாதம் 500 வீதமும், கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 வீதமும் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானியம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதற்காக 1.77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்றுள்ள விளையாட்டு வீராங்கனையின் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு மற்றும் தினசரி பயிற்சி வழங்க அனுமதி வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும். பல்வேறு விளையாட்டுகளில் திருநர்களின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. அவர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப புவரான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு திருநங்கர்களுக்கான ஒரு விளையாட்டு தனி ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நம்ம நடத்த போகிறோம். ஒலிம்பிக், ஆசிய, காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானிய தொகை ரூபாய் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று தேசிய விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் உள்ள விளையாட்டுகளுக்கு ஆண்டு மானியம் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக தரத்திலான பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையில் தேசிய விளையாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளர் பட்ட படிப்பு டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதி கட்டணங்கள் மற்றும் பல்வேறு கட்டணங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம், குழு தலைமையங்கள் மற்றும் அலுவலகங்களின் உட்கட்டமைப்பை வசதிகள் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சிக்காக பல்வேறு நவீன வசதிகளுடன் தேசிய மாணவர் படை NCC பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும். என்னுடைய அறிவிப்பை இந்த அவையின் முன் சமர்ப்பிக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறை, அதாவது முதல் ஓவரில் இறக்கி விடுவாங்க கட்சியா இருந்தா, இப்போ லாஸ்ட் ஓவரில் இறக்கி விடுறீங்க. நெடுஞ்சாலைத்துறை ஷார்ட்டாக முடிச்சிடறேன் நான். 10 நிமிஷம். அண்ணன் காலையில் நெடுஞ்சாலை பற்றி நிறைய பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் இந்த துறையின் மூலம் பராமரிக்கும் மொத்த சாலையின் அளவு. இதை பற்றி தெரியும், டேட்டாஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக மாவட்ட இதர சாலைகள் 45,139 கிலோமீட்டர். இதை தான் இந்த அரசு ஃபோக்கஸ் பண்ண போகுது. பொதுவாக நீங்கள் டெல்டா மாவட்டம் போனீங்கன்னா தெரியும், சீர்காழியிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சிறு சிறு சாலைகள் தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. 2 பஸ் ஒரே இடத்துல போக முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் இருக்குது.
இதை வந்து ஒரு ப்ராப்பரான இருவழி சாலை பாதையாக மாற்றுறதுக்கு தான் இந்த அரசோடைய முக்கிய கொள்கை முடிவு. இது ஃபுல்லாக படிக்கணும் இருந்தேன், படிக்க முடியாது. இதை எல்லாமே அவை குறிப்பில் ஏற்றிருங்க, நான் கொடுத்துட்றேன். அப்போ என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் முக்கியமான அறிவிப்புகள் நீங்கள் சொல்ல அறிவிப்புகள் கொடுத்துட்றேன். அறிவிப்புகள் போயிடலாம். அறிவிப்புகள் 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 போயிடலாம். அதுதான் சொல்ல நாளைக்கு போயிடலாமா? கொடுக்குறாங்க, கொடுப்பா. நெடுஞ்சாலைத்துறை ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியில் முக்கியமான துறை. முக்கியமாக ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை விவசாயத்துடைய உற்பத்திக்காகட்டும், ரியல் எஸ்டேட்டோடைய வளர்ச்சி ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை தான் ஒரு முக்கியமான துறை. அதற்கான அறிவிப்பை நான் இங்கே கொடுக்குறேன். முதல் அறிவிப்பு, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கன்னியாகுமரியை இப்போ 4 லேனிலிருந்து 6, 8 லேனாக ஆக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் குறைஞ்சபட்சம் அடுத்த 40 வருஷத்துக்கு நம்ம வந்து அதே ரோடை வந்து திருப்பியும் வந்து 4 வழியிலிருந்து 6 வழி, 6 வழியிலிருந்து 8 வழி ஆகும் பொழுது அதுக்கான பணி சுமையும் சரி, பொருளாதார ரீதியான பட்ஜெட்டும் சரி அதிகமாகுது. ஸோ 8 வழி சாலை ஆக்குவதற்கான டிபிஆர் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி மும்பை மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதலமைச்சரின் பாதுகாப்பான சாலைகள் இயக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிதல், சாலை பாதுகாப்பு பணிகள், நெடுஞ்சாலை அவசர சிகிச்சை மையங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு கண்காணிப்பு குழு ஆகியவற்றை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும். இது முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே அதிகமான உயிரிழப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாலைகளில் ஆக்சிடென்ட்னாலேயே கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்க. நம்ம கொரோனா காலத்தில் இறப்ப பார்த்தோம். பல்வேறு நோய்கள் வரும்பொழுது அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். டெங்கு வரும்பொழுது பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 18,000 பேர் நம்மளுடைய சாலைகளில் விபத்துகள் இறந்துட்டு இருக்காங்க. இது குறையவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதற்கு இந்த சட்டமன்றம் சரி, சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தனி பிரசன்டேஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டோம். கடுமையான சட்ட விதிகள் மூலம் நாம் உருவாக்கணும். நம்ம வந்து 6 வழி சாலைகள், 4 வழி சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாலை உருவாக்கின பிறகு சாலை பாதுகாப்புக்கான செலவு இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பார்டரை தாண்டி கேரளா போகும்போது நம்மளுடைய ஓட்டுநர், நம்மளுடைய டிரைவர் கரெக்டாக பார்டருக்குள்ளே போகும்போது சீட் பெல்ட் போடுறாரு. வண்டியோட ஸ்பீட் லிமிட் வந்து 80, 90க்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு 50 மீட்டர்லையும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கு. அதிகமான ஸ்பீடு போட்டிங்கன்னா பெனால்ட்டி வந்துட்டே இருக்கு. அது லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், உடனடியாக ஃபைன் வந்து கேரள அரசனால போடப்படுது. ஸோ ரோட்டில் காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது டிரைவருக்கான விழிப்புணர்ச்சியை கடுமையான சட்டங்கள் மூலமா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோட்டில் அதிகபட்சமாக 180 கிலோமீட்டர், 160, 140, 120 நம்ம வந்து ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். நம்மளே இங்கே நிறைய பேர் போயிருப்போம்.
ஹைவேஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போகக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போகக்கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாசம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். 6ல இருந்து 8 மாசம் 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லையும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்கட்டத்தில் கடுமையான செய்தி. கேரளால சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்கள்ல நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. சோ முதல் வேலையா சாலைகளை புதுசா உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல நம்மெல்லாம் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், நம்ம மட்டும் இல்ல, சாலைகளை தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ரோட்ல நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது. அப்ப இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் சாலை மேம்பாட்டு திட்டம். நாளையும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய 2வது தளத்துல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆனா அடுத்த 3 நாளைக்கு மதியானம் 2 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் துறை சார்ந்த செக்ரட்டரிஸ், இன்ஜினியர்ஸ், சிஇஸ் எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. 234 சட்டமன்றங்களையும் ஒரே மாதிரி எங்களுடைய தலைவர் பார்க்க சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பேர் அவுட்டர் ரிங் ரோடு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் எந்த சாலை வேணும் எந்த சாலை வேணாம் அப்படின்னு. சி அவர்களிட்ட உத்தரவிட்டிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ப்ராஜெக்டை கொண்டு வாங்க அப்படின்னு. சோ பட்ஜெட் 21,000 கோடி ரூபாய் 22,000 கோடி இருந்தாலும் அதுல பெரும்பங்கும் சட்டமன்ற உறுப்பினர்களோட கோரிக்கை கேட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ப்ராஜெக்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சாலைகளை சீரான முறையில் பள்ளங்கள் இல்லாமல் பராமரிக்க செயல்திறன் அடிப்படையிலான சாலை பராமரிப்பு, தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் நம்ம சாலை செயலி மேம்பாட்டை உள்ளடக்கிய சீரான சாலை திட்டம் 250 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்றது. கிட்டத்தட்ட 30-40% பேட்ச் ஒர்க்காக சொல்லப்படப்படுது. ஒரு கான்ட்ராக்டர் ரோடு எடுக்கிறாங்க, குறைந்தபட்சம் 5 வருஷம் 6 வருஷம் ரோடை அவங்க தரமான ரோடு கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா அதே ரோட்ல பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு 30-40% செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதை வெள்ளையறிக்கையில் நாங்க சொல்லுவோம். அதனால இந்த பேட்ச் ஒர்க்கை எப்படியாவது முற்றுமையாக ஒழிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சென்னை, மாம்பலம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். வட சென்னையின் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசார்பாடியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் நீட்டிக்கப்படும். சென்னையில் வியாசார்பாடி, கொருக்குப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளை நகரின் மத்திய பகுதிகளுடன் இணைக்கும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் அமைந்துள்ள குறுகலான பாலங்கள் அகலப்படுத்தப்படும். சென்னை திருத்தணி சாலையில் சீரான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய பாடி முதல் திருநின்ற ஊர் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். சென்னையின் உள்வட்ட சாலையில் கோயம்பேடு அருகே கூவம் ஆற்றின் குறுக்கே பாலம் அகலப்படுத்தப்படும். ஊரக சாலைகளை தரம் உயர்த்த ஊரக பகுதி சாலை மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் 2000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் வகையில் 2550 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கிராமத்திலையும் மலைவாழ் மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமான புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஊரக அமைச்சருடன் ஆல்ரெடி கலந்தோசனை பண்ணிட்டு எவ்வளவு தூரத்துக்கு ரோடை ஹேண்ட் ஓவர் பண்றாங்களோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2000 கிலோமீட்டர் கிராமத்திலையும் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோம். இது டெக்னிக்கலா பார்த்தா அண்ணனுக்கு தான் இந்த 2550 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சித்துறைக்கு.
மாநகராட்சி பகுதியில் உள்ள பேருந்து இயக்கப்படும் முக்கிய சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை மூலம் தரம் உயர்த்தப்படும். முதற்கட்டமாக சென்னை, ஆவடி, தாம்பரம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 500 கிலோமீட்டர் சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும். நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மாதிரி இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ரோட்ஸ் சரியில்லைன்னு நிறைய புகார் வந்தனால மாண்புமிகு முதலமைச்சர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாநகராட்சியோட ரோடை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான சிறப்பு திட்டங்கள் வித் டைனேஜோட இதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பொது போக்குவரத்தின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தட சாலைகள் மற்றும் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலை மேம்படுத்தப்படும். மேலும் சர்தார் பட்டேல் சாலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய கைலாஷ் சந்திப்புகளில் 32 கோடி ரூபாய் மதிப்பில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகளுடன் கூடிய பாதசாரிகள் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்படும். 16 நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் சாலை தொழில்நுட்பம் மற்றும் சாலை பாதுகாப்பிற்கான சிறப்பு மேன்மை மையம் நிறுவப்படும். கோயம்புத்தூர் நம்பர் 17 கோயம்புத்தூர் நகரில் பொள்ளாச்சி சாலையில் குறிஞ்சிக்குளம் முதல் சிட்கோ வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கப்படும். நம்பர் 18 புதுமையான கட்டுமான பொருட்கள், மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நிலைத்தன்மை மிக்க சாலை தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும். நம்பர் 19 தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான சாலை தொலைவுகள் கணக்கிடப்படும். வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தொடக்க கிலோமீட்டர் புள்ளியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் துவக்க புள்ளியை குறிக்க நினைவு தூண் அமைக்கப்படும். நம்பர் 20 அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கிட தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும். நம்பர் 21 புதிய மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகளுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்படும். நம்பர் 22 நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கான இணைப்பு சாலை, பள்ளிகொண்டா, உளுந்தூர்பேட்டை மற்றும் சிவகாசி ஆகிய நகரங்களுக்கான புறவழி சாலைகள் அமைக்கப்படும். சின்னமுட்டம் துறைமுக இணைப்பு சாலை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நகருக்கு புறவழி சாலை அமைக்க 73.50 கோடி ரூபாய் மதிப்பில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். நெடுஞ்சாலை துறையின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும், நில எடுப்பு பணிகளை ஒருங்கிணைந்து கண்காணிக்கவும் முதன்மை இயக்குனர் நெடுஞ்சாலை துறை அலுவலகத்தில் திட்டம் மற்றும் ஒரு நில எடுப்பு கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்படும். நம்பர் 25 நெடுஞ்சாலைத்துறையின் அனைத்து சாலை மற்றும் பாலங்களின் வடிவமைப்பின் முக்கிய காரணியான வாகன போக்குவரத்தை கணக்கிட செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய மென்பொருள் சார்ந்த புதிய தொழில்நுட்ப முறை நடப்பாண்டில் இருந்து செயல்படுத்தப்படும். நம்பர் 26 ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இருந்து பாம்பன் கால்வாய் வழியாக மண்டபம் வரை உள்நாட்டு பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்கப்படும். நம்பர் 27 கடைசி இந்தியா இலங்கை இடையான கடல்சார் இணைப்பு, வர்த்தகம், சுற்றுலா மற்றும் வரலாற்று பண்பாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறை இடையே படகு போக்குவரத்து சேவைகள் விரிவுபடுத்தப்படும். நெடுஞ்சாலைத்துறையின் அறிவிப்புகளை பேரவைத் தலைவர்களை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை 168 வருட பாரம்பரியமான துறை. பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறையிலும் காரல் மார்க்ஸ் கூறியது போல ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கணும்னா ஒரு புதிய செயல் திட்டங்களை உருவாக்கணும், பழைய திட்டங்களை முற்றுமாக அழிக்கணும்னு சொல்லுவார். இந்த 2 துறையும் புதிய கொள்கைகளுடன் உருவாக்கப்பட பொழுது அதில் முக்கியமாக கிட்டத்தட்ட 27 கோடி சதுர அடி பரப்பிலான அரசு கட்டடங்களை துறை பராமரித்து வருகிறது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம், கன்னிபுரம் நூலகம், சென்னை பல்கலைக்கழகம்
மாநில கல்லூரி, 267 பாரம்பரிய கட்டடங்கள் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டது. அப்படி ஒரு வரலாற்று ரீதியான துறை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து. அதுல மறுசீரமைப்பை கொண்டு வரணும்னு அரசு நினைக்குது. இந்த முக்கியமான மறுசீரமைப்பு என்னன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனக்கான ஒரு கட்டிடங்களை கட்டணும்னு நமக்கான ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது, முன்னாடி லேண்ட் வேல்யூ வந்து எடுக்கிறதே இல்லை. இன்னுமேட்டு அரசு நிலமா இருந்தாலும் லேண்ட் வேல்யூவை கால்குலேஷன் பண்ணணும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். அது ஏன் அப்படின்னா, இப்போ சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் சரி, ஒவ்வொரு கட்டடமும் சரி, குறைந்தபட்சம் 30-40 மாடி இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். இப்போ காலையில் கூட முதலமைச்சர் அலுவலகம் மாற்றும் பொழுது ஏன் மாற்றினாங்கன்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் வந்து ஆடம்பரத்துக்காக மாத்திரியான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை. கலைஞர் அவர்களும் அம்மா அவர்களும் இருக்கும் பொழுதே ஒரு புதிய ஒரு செக்ரட்டரியேட்டை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. தலைமை செயலகத்தையும் சட்டமன்றத்தையும் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அது அரசியல் சூழ்நிலை நிறைவேற்ற முடியல. அப்பயே அவங்க சொன்னாங்க, கர்நாடகாவை பாருங்க எப்படி இருக்கு தலைமைச் செயலகம், மற்ற ஊர்களை மகாராஷ்டிராவை பாருங்க, டெல்லியை பாருங்கன்னு. ஸோ நமக்கான 100 வருஷமா ஒரே பில்டிங், ஆனா நிர்வாக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அலுவலகம் கிடையாது, சட்டமன்றம் கிடையாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் பண்ணணும். அது அரசு அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த G+3, G+5, G+7 இந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை பார்த்தோம், கிட்டத்தட்ட 2 ஏக்கர். ஆனா அந்த இடத்துல ஒரு நீதிபதிகளுக்கு ஒரு கோட்டர்ஸ் கட்டுறாங்க. ஆனா G+3 12 பேருக்கு தான் அங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா தேவை 50-55 பேருக்கு. திருப்பி 3 வருஷம் கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, திருப்பி பிடபிள்யூ வராங்க, திருப்பி இன்னொரு இடத்த தேடுறாங்க. அப்ப அதே இடத்துல ஒரு தனியார் நிறுவனம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு 2 ஏக்கர் கொடுத்தா அவங்க வந்து 4.5 FSI வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்றாங்க. அப்ப அதுக்கான எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் அதிகமான காஸ்ட் ஆகும், அடித்தளத்துக்கு தான் அதிகமான காஸ்ட் ஆகும், ஃப்ளோர்ஸ்க்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்மளுடைய நிலத்தோடைய வேல்யூ தான் ரொம்ப அதிகம். அப்ப அரசோடைய நிலத்தோடைய வேல்யூவை நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணல, சரியா வந்து அது முறையா பயன்படுத்தல. ஸோ இன்னுமேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிட்டோம், அரசோடைய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் நிலம்ங்கிறது நம்ம வந்து அதுக்கான வேல்யூவை நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன FSI கொடுத்துருக்காங்களோ அந்த அளவிற்கு அது 20 மாடியோ 25 மாடியோ 30 மாடி வரைக்கும் இன்னுமேட்டு அரசு துறை நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி லேட்டஸ்டா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து LND டிபார்ட்மெண்டோடையும் டாடா கன்ஸ்ட்ரக்ஷனோடையும் போட்டி போடணும். அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். அப்படி அந்த ஒரு விஷனோட தான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். 175 வருஷத்துக்குள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கிறது ஒரு சிங்கப்பூர்ல எப்படி இருக்கோ, ஒரு இன்ஃபோசிஸ் பில்டிங் எப்படி இருக்கு, ஒரு டாடா ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போங்க, நம்ம இங்க இருக்கக்கூடிய OMRே போங்க, ஒரு இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ், ஒரு டாடா ஆஃபீஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தலைமைச் செயலகம்லாம் உருவாக்கப்படணும். அப்ப அந்த அப்டேட்டுக்கு தான் இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கோம். அப்ப இனிமேட்டு இந்த G+3, G+5 கான்செப்டை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னு நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், 177 கலை கல்லூரிகள், 11 பொறியியல் கல்லூரிகள், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள், 3 பல் மருத்துவக் கல்லூரிகள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 199 தாலுகா மருத்துவமனைகள், அந்த மாதிரி மொத்தம் 467 மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் 10,547 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள், கோர்ஸ், ஸ்மால் கோர்ஸ், இது மாதிரி நிறைய நான் இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துட்றேன். இதற்கான 38 மாவட்ட ஆட்சி அலுவலர்கள், 13,772 வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகங்கள், 14,283 வருவாய் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகங்கள், 1,343 சமூக நீதி விடுதிகள், 887 நீதிமன்ற கட்டிடங்கள், 852 நீதிமன்ற குடியிருப்பு கட்டிடங்கள், சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம், சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் பொதுப்பணித்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம்.
இந்த 60-70 நாளில் துறையோடைய செக்ரட்டரிஸ், துறையோடைய எல்லாரும் கூடயும் சேரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த டேட்டான்னு சொல்லக்கூடிய அளவுகள் சென்ட்ரலைஸ் பண்ணப்படலை. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கான பிரச்சனை என்னன்னா, பொதுப்பணித்துறை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் சர்வே எடுத்து எத்தனை ஸ்கூலில் எல்லா பில்டிங்கும் தரமாக இருக்கா, எத்தனை ஸ்கூலில் பாத்ரூம் இல்லை, பெண்கள் ஸ்கூலில் வந்து எங்கெங்கே டாய்லெட் இல்லை, இந்த டேட்டாவை வந்து எடுக்க சொன்னால் அது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இல்லை. ஸோ இந்த 60 நாளில் இத்தனை 1000 மேற்பட்ட நான் படித்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு டேஷ்போர்டில் கொண்டு வர சொல்லியிருக்கோம். டேஷ்போர்டில் கொண்டு வர சொல்லிட்டு அடுத்த 6 மாதத்துக்கான முக்கிய பணியை பள்ளிகள், பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் ஆகட்டும், அரசு அலுவலர்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இன்றைக்கு உண்மையான பிரச்சனை என்பது மக்கள்கிட்ட சொல்லணும். அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். அதை இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல கிட்டத்தட்ட 10 ஸ்கூல் இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து 10 பில்டிங் இருக்குன்னா 7 பில்டிங் நல்லா இருக்கு, 3 பில்டிங் வந்து பயன்படுத்தவே முடியாதுன்னா இந்த அரசு உண்மையுடன் வெளிப்படைத்துடன் அந்த அறிக்கையை வெளியிடும். ஏன்னா மழை காலம் வருது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த பயம் இப்பயே வருது. இது என்ன பிரச்சனைனா, இதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான பட்ஜெட்டை சரியாக ஒதுக்கப்படவில்லை, ஒதுக்கியதும் சரியாக சேரவில்லை. அப்ப இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் இத்தனை 1000 பில்டிங்ஸ், கவர்மெண்ட் பில்டிங், ஸ்கூல்ஸ், மெடிக்கல் காலேஜ், மண்மிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவருடைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதை சிவில் ஒர்க்கை நிர்வகிக்கிறது பொதுப்பணித்துறை. அப்ப அதுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் இங்க இருந்து வருது, 1000 கோடி ரூபாய் இங்க வருது. அதுக்கான பட்ஜெட் பத்தல. இத்தனாயிரம் ஸ்கூல்ஸ், இத்தனாயிரம் மருத்துவமனைகள், கவர்மெண்ட் பில்டிங், கோர்ட், ஸ்மால் கோர்ட்ஸ், எல்லாத்துக்கும் நீதிமன்றங்கள், எல்லாத்துக்கும் சரியான பட்ஜெட் இல்லாதனால பெயர் அளவுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டுமே செய்யும் பொழுது கிட்டத்தட்ட அதோட அறிக்கை இன்னும் 3 மாசத்துல வந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்குல இருக்கு. இதையெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி டேஷ்போர்ட் கொண்டு வந்து சட்டமன்ற ரீதியாக அதை பிரிச்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்தெந்த பில்டிங் எங்கெங்க இருக்குங்கிறத டேட்டாவை கையில கரெக்டா கொடுத்து, சாம்சங் டேப் மூலமா கையில கொடுத்துட்டு, அவங்க கையில கொடுத்து அவர்கள் அந்த இடத்த எந்த அளவிற்கு பணி நேர்மையுடன் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்யுங்கிற ரிப்போர்ட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்யணும். அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையுடன் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஊழல் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் உருவாக்க சொல்லியிருக்கார். இதுதான் பிடபிள்யூட முக்கியமான ஒர்க். புதிய பில்டிங் கட்டுறது ஒரு புறம் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம உருவாக்கின ஆயிரக்கணக்கான இந்த பில்டிங்கான மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கிளீனா இல்லை. அதனால தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போனா ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி இல்லை. ஏன்னா வருஷம் ஒவ்வொரு 3 மாதத்துலையும் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இருக்கணும், சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணப்படலை. இந்த ஒர்க்கை வந்து நாங்க இது ஒரு முக்கிய குறிக்கோளா நாங்க கொண்டு வர போறோம். அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறையுடைய அறிவிப்பு. தலைப்பை மட்டும் படிக்கிறேன். நம்பர் 1, அனுமதித்தக்க அதிகபட்ச பிரீமியம் எஃப்எஸ்ஐ முழுமையாக பயன்படுத்தப்பட்டு பன்னடுக்கு எழில்மிகு மற்றும் உலக தரத்திலான கட்டணங்களை அமைத்தல். நம்பர் 2, பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் சலுகையுடன் வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. ரூபாய் 1 கோடி வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு அன்எம்ப்ளாய்ட் என்ஜினியரிங் கிராஜுவேட் சலுகையுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். 1 கோடி தொகுப்பு நிதியுடன் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கழகம், தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவுதல். பொதுப்பணித்துறை நம்மளுடைய மற்ற துறையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம எப்படி கட்டணும்னு சொல்லியிருந்தோம். இன்னுமேட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 170வது வருஷம் நோக்கி போகும்பொழுது எல்என்டி டாடா இண்டஸ்ட்ரி மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட பேசியிருக்கோம். தமிழ்நாடு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆவின் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி
பிரைவேட் கம்பெனியுடன் போட்டி போடக்கூடிய ஒரு நிறுவனமாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை மாற்ற போறோம். அதாவது மாநிலத்தில் நடைபெறவுள்ள 200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு கட்டட பணிகளை மேற்கொள்ளுதல், பயன்படாத அரசு நிலங்களில் வருவாய் உருவாக்கும் வகையில் கட்டடங்களை உருவாக்கல், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான கட்டடம் கட்டுவதற்கு கோரப்படும் ஒப்பந்தங்களில் பங்கேற்றல். அதாவது இந்த நிறுவனம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் நிறுவனம் ஒரு ஆவி நிறுவனம் மாதிரி ஒரு லாபம் நிறுவனம் மாற்றணும். ஒரு எல்என்டி மாதிரி, ஒரு டாடா மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 எம்ஓவி போடுறாங்க. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களுடைய முதல் தேவை சாலைகள். அந்த சாலைகளுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான, ஒரு ஃபேக்டரிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் நாங்கள் தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் கம்பெனிக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பெரிய பெரிய கார் நிறுவனங்களாகட்டும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதற்கான கட்டடங்களை கட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த துறை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல எல்என்டியோட டாட்டாவோட மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம். நம்பர் 4, பணி முன்னேற்றம், தர கட்டுப்பாட்டை கண்காணித்தல் மற்றும் வெளிப்படை தன்மைக்காக ஒரு செயலியை ஆப் உருவாக்குதல். நம்பர் 5, பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறையை மேலும் எளிமைப்படுத்துதல். நம்பர் 6, அரசு மருத்துவமனைகளின் பராமரிப்பு பணிகளை நவீனப்படுத்தும் நோக்கில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கட்டட மேலாண்மை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குதல். 6 மொத்த அறிவிப்பு 6. முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படை தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்த விதமான பினாமி நிறுவனங்களோ, எந்த விதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம். வெற்றி தீர்மானங்கள் பற்றி சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை குறித்து 90 வெட்டு தீர்மானங்களையும், நெடுஞ்சாலைத்துறை குறித்து 167 வெட்டு தீர்மானங்களையும் மற்றும் பொதுப்பணித்துறை குறித்து 30 வெட்டு தீர்மானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் அரசினுடைய நிதி நிலைக்கேற்ப அவை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள அத்தனை வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கைக்கு உதவிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், துறை ரீதியான அனைத்து செயலாளர் அவர்களுக்கும், தலைமைச் செயலர், நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள S1, S2, S3, S4 அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.